ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஆர்ஒய் கேமிங் சேனல். இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போனால் நம்ம மைண்ட் கிராஃப்ட் ஒன் பிளாக் சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன் பிளாக் சீரிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த 100 டேஸ்க்குள்ளே என்னென்ன பண்ண போகிறோம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஒன் பிளாக் சீரிஸில் தனியாக விளையாட மாட்டோம், நம்ம ப்ரோ கூட வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. நானும் நம்ம ப்ரோ நின்னா உடைக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் கீழே வந்து ஒவ்வொருத்தர டெத் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு ப்ரோ வந்து கொஞ்சம் உடைக்கிறாரு, அதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் பிளாக் உடைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உடைக்கும் போது பார்த்தீங்கன்னா பிக்கு ஸ்பான் ஆகிருக்கு. பிக்குக்கு இடம் இல்லைனால நம்ம பார்த்திங்கன்னா ஏரியாவை கொஞ்சோண்டு ப்ரெஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். செஸ்ட்டு ஸ்பான் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா சீடு கொஞ்சம் டார்ச் இருந்தது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சீடு மெயினால சீடும் டார்ச்சும் இருக்காமல் அந்த செஸ்ட்டு உடச்சி எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஷீப்பு ஸ்பான் ஆகிருக்கு. இப்போ பிக்கு ஷீப்பு 2 அனிமல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ப்ரீட் பண்ண பார்த்தீங்கன்னா 2 அனிமல் தேவைப்படும். ஷீப்பு 2, பிக்கு 2. நம்மகிட்ட ரெண்டுமே ஒன்று இருக்குது. இப்போ சிக்கனும் ஸ்பான் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பேபி கவ்வும் ஸ்பான் ஆகிருக்கு. டோட்டலி நம்மக்கிட்ட 4 அனிமல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னொரு ஷீப்போ ஸ்பான் ஆகிருக்கு. இப்போ நம்ம ப்ரோ மைண்ட் பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிக்கு ஸ்பான் ஆகிடும். மைண்ட் பண்ணிட்டே இருக்கும்போது தெரியாமல் நாங்கள் செஸ்ட்டு மைண்ட் பண்ணிடுவோம். ஆனால் செஸ்ட்டில் இருக்கிற லூட் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோ கிட்டே போயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா திடீர்னு கவ்வு ஸ்பான் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கவ்வு இருக்குது, ஷீப்பு இருக்குது, பிக்கு இருக்குது. நம்ம ப்ரோ இவ்வளோ நேரமாக மைண்ட் பண்ணிட்டு இருந்தார். இப்போ இதுக்கடுத்து நான் கொஞ்ச நேரம் மைண்ட் பண்ண போகிறேன். அவர் பார்த்திங்கன்னா செஸ்ட்டு கட்ட போகிறாராம். நான் மைண்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு கோட் ஸ்பான் ஆகிடும். கோட்டால் ஒரு யூஸும் கிடையாது. அதனால் நாங்கள் அது சும்மா வச்சுருக்கோம். நம்ம ப்ரோ பார்த்திங்கன்னா கோட்டு மேலே என்ன பகன்னு தெரில, அடித்து பார்த்திங்கன்னா கீழே தள்ளி விட்ருவார்.
அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஷிப் ஸ்பான் ஆகிடும். ஆனால் நம்ம ப்ரோ பார்த்திங்கன்னா இருக்கிற கானில் எல்லாமே கீழே இருக்கிற எல்லா அனிமலும் கில் பண்ணிட்டாரு. மைண்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே பிக்கு ஸ்பான் ஆகிடும். நம்ம ப்ரோ பிக்கு மேலே என்ன காண்டன்னு தெரியல, திரும்ப பிக்கு அடித்து சாவச்சிருவார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு கோட் ஸ்பான் ஆகிடும். ஆனால் கோட்டுக்கு அப்புறமா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா செஸ்ட் வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா வுட்டுலாம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். வுட்டு யூஸ்ஃபுல்னால நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா ட்ரீ சாப்ளிங் ஒன்று இருந்தது. நான் மைண்ட் பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெஷல் பேரல் ஸ்பான் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான ஐட்டம் கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 கோல்டன் கேரட், அதுக்கப்புறமா 6 போன் மில், 6 கேக், ஒரு வாட்டர் பக்கெட், அதுக்கப்புறமா 10 ஸ்டோன் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டன் கேரட்டும் அதுக்கப்புறமா வாட்டர் பக்கெட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஸ்பெஷல் பேரல் இருக்க வரைக்கும் ஹார்ட் வந்துகிட்டே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா லூட்டு கொஞ்சம் இருக்குது. மைண்ட் பண்ணிருக்கும் போது செஸ்ட்டு ஸ்பான் ஆகிடும். அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெட்டு அதுக்கப்புறமா பொட்டேட்டோ அதுக்கப்புறமா ஒரு ட்ரீ சாப்ளிங் இருந்தது. அதுக்கப்புறமா இதுதான் நம்ம லூட் ஃப்ரெண்ட்ஸ். நான் மைண்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே கவு ஸ்பான் ஆகிடும், நார்மல் கவு. அதுக்கப்புறமா மஷ்ரூம் கவ்வோ ஸ்பான் ஆகிடும். நான் மைண்ட் பண்ணிருக்கும் போது பார்த்தீங்கன்னா பிக்கோ ஸ்பான் ஆகிடும். நம்ம அனிமல்ஸ் இப்படி வெளியே வச்சுருந்தா நம்ம ப்ரோ கில் பண்ணிட்டே இருப்பாங்கனால நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் கட்டி அதில் ஃபுல்லாக அனிமல்ஸ் வைக்க போகிறோம். Minutes later. நம்ம பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் வந்து கட்டி முடிக்க போகிறோம். கட்டி முடித்தோடனே சுற்றி ஃபென்ஸ் வைக்கணும். அப்போ தான் அனிமல்ஸ்லாம் கீழே விழாமல் இருக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பிளாக் அப்டேட். இதில் பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல நெக்ஸ்ட் அப்டேட்டில். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செகண்ட் ஃபேஸ்க்கு போயிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபென்ஸ் வைக்கணும். ஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ஹவுஸில் போட்டுடுறேன், நீங்கள் பாருங்கள். ஒரு இதில் நம்ம கட்டி முடிச்சாச்சு. கட்டி முடிக்குள்ளே இவ்வளோ அனிமல்ஸ் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு சீடில் எடுத்துகிட்டு போய் நம்ம கவு, ஷீப்பு, பிக்கு, கோட்லாம் நம்ம இப்போது அதுக்குள்ளே கொண்டு போய் வைக்கணும். இதான் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். ஆனால் நம்ம 2 பிளாக் போட்டுருக்கனால கவு, ஷீப்லாம் ஈஸியாக கீழே விழுந்துடும்.
நான் நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில அனிமல் பார்த்தீங்கன்னா நான் கீழே விழுந்துச்சு. கோட்டு அந்த மாதிரி அனிமல் கொஞ்சம் கீழே விழுந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷீப்பும் விழுந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் 3 தான் இருக்கனால அது அவ்வளோ சீக்கிரமாக கீழே விழாது. ஃப்ரெண்ட்ஸ் நான் கீழே உள்ள கூட நினச்சி நம்ம ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்மளை கீழே தள்ளி விட்டார். ஏனே தெரில. இந்த ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜாம்பிஸ் கூட ஸ்பான் ஆகனால நம்ம ப்ரோ கேட்டிருந்தாரு சுற்றி இந்த மாதிரி டர்ட் வச்சுருந்தா ஜாம்பிஸ் ஈஸியாக அடிக்கலாம். அதனால் நம்ம இப்போ சுற்றி ஒரு வால் மாதிரி கட்ட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி ரெக்கார்ட் பண்ண வந்துட்டேன். ஒரு ஸ்கெலிட்டன் வந்து நம்ம ப்ரோ வச்சுட்டு இருந்தார். போ வச்சு அதுவும் என்சாண்டிங் போ. அதில் பார்த்தீங்கன்னா அன்பிரேக்கிங் 2 இருந்தது. நான் ரொம்ப நேரமாக கேட்டிருந்தேன். அதுக்கப்புறமா தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ப்ரோ அந்த போவை கொடுத்தாரு. நான் இங்கே என்னென்ன லூட்டு பார்த்துருக்கும் போதே நம்ம ப்ரோ பார்த்தீங்கன்னா செத்துட்டாரு. எப்படி ப்ரோ செத்தேன்னு கேட்டபோது இங்கே ஜாம்பி இருந்தது. நம்ம ப்ரோக்கு ஹெல்ப் பண்ணலான்ட்டு போனேன். பார்த்தா ஜாம்பி நம்மளை கொண்டுச்சு. நான் எதிரே பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா போய் பார்த்தா நானும் நம்ம ப்ரோவோ ஜாம்பி அடிச்சிட்டு இருந்தோம். நம்ம ஜாம்பி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோவை 2 வாட்டி கில் பண்ணிச்சு. நம்மக்கிட்ட வுட்டு கம்மியாக இருக்கனால இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வுட்டன் ஒரு பிளாட்ஃபார்ம் கட்டி அங்கே பார்த்தீங்கன்னா ட்ரீயை நம்ம க்ரோ பண்ண போகிறோம். Minutes later. நம்ம பிளாட்ஃபார்மை கட்டி முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம டர்ட் வச்சு ட்ரீ சாப்ளிங் வச்சா மேலே முடிஞ்சுது. அந்த வுடன் பிளாட்ஃபார்மில் நான் டார்ச் வைக்கிறதுனால க்ரீப்பர் ஸ்பான் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னா கெட்ட அனிமல்ஸ் இருக்கிற ஏரியாவுக்கு போய்ட்டு திடீர்னு பிளாஸ்ட் ஆகிடுச்சு. க்ரீப்பர் கெட்ட அனிமல் பிளாட்ஃபார்ம் ஆண்ட வந்து வெடிச்சிட்டான். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனிமல் செத்து போயிடுச்சு. Minutes later. ப்ரோ பார்த்தீங்கன்னா டர்ட்டும் அதுக்கு மேலே சாப்ளிங் வச்சு அந்த பிளாட்ஃபார்ம் முடிச்சிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பார்ட் 2 வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ்.